அது நம்முடைய உயிர் பிரிந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றிய பிற்பாடு அவர் தானாக அதை விடுகின்றார், மீண்டும் அதை பெற்றுக்கொள்கின்றார். இந்த 3 நாள் நிகழ்விலும் இறைவன் தன் சாயலாக படைத்த மனித குலத்திற்கு அந்த கீழுலகில் இருக்கின்ற அந்த ஜீவன்களுக்கு, அடைபட்டிருக்கின்ற ஜீவன்களுக்கு இறை செய்தியை வழங்குகின்றார். அது 1 பேதுரு 3 வரும் 18வது இறை வார்த்தை. ஆகையால் அன்பானவர்களே, அந்த 3 நாளும் அவர் ஓய்வெடுக்கவில்லை. அந்த கல்லறையில் அடக்கம் செய்கின்றார் என்றால் அந்த நிலையில் அந்த 3 நாளும் இறைவன் அந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் நற்செய்தியை அறிவிக்கின்றார். அந்த 3வது அதிகாரத்தில் வருகின்ற பகுதி வாசிக்கவில்லை, நிறைய இருக்கின்றது, எதையும் வாசிக்கவில்லை. இந்த 2 வார்த்தையை தான் இன்றைய நேரத்தில் தியானிக்கின்றோம். அந்த 3 நாளும் இறைவன் செய்தி அறிவிக்கின்றார். இறந்தவர்களுக்கும் செய்தி அறிவிக்கப்படுகின்றது. நாம் தவறாக நினைக்க வேண்டாம், ஒரு ஜீவன் பிரிந்ததோ அதோடு முடிந்து விட்டது என்று. இல்லை, இறந்த ஆத்மாக்களுக்கும் ஜீவனுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. நற்செய்தி அது 1 பேதுரு 3 வருகின்ற வார்த்தை அது. ஆகையால் அந்த 3 நாளும் தாண்டி அடுத்த கட்டத்தில் என்ன செய்கின்றார் என்றால், அன்பானவர்களே, இந்த ஜீவனை அவர் கொடுக்கின்றார். ஜீவனை மீண்டும் அவராகவே பெற்றுக்கொள்கின்றாரே தவிர மண்ணகத்தில் மனிதன் சிலுவையில் அறைந்த காரணத்தால் அவர் ஜீவன் பிரியவில்லை. அல்லேலூயா. அவராக கொடுக்கின்றார். யாருக்காக கொடுத்தார் என்றால் நம் அனைவருக்காக கொடுத்தார். தன் சாயலாக படைத்த மனித குலம் அது வாழ வேண்டும் என்றுதான் அதை கொடுத்தாரே தவிர வேறு வீணாக எதுவும் கொடுக்கவில்லை. ஒரு சொட்டு இரத்தம் இந்த மண்ணகத்தில் அவர் சிந்தி இருக்கின்றார் என்றால் நம் அனைவருக்காகத்தான் அவரை சிந்தி இருக்கின்றாரே தவிர அவர் குத்தியதாலோ அடித்ததாலோ அறைந்ததாலோ அந்த இரத்தம் வெளியேறவில்லை. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும். அந்த இரத்தம் நமக்காக சிந்தினார். நமக்காக தன் ஜீவனை, தன் நண்பருக்காக ஜீவனை கொடுப்பதை விட மேலானது எது என்று கேட்பார். நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கின்றார். அவர் மீண்டும் பெற்றுக்கொண்டார். அன்பு இறையுள்ளங்களே, இந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலின் பகுதியை நாம் பார்க்கும்போது இறைவன் எந்த நேரத்தில் உயிர்த்தெழு அவருக்குரிய நேரம் வருகின்றதோ அந்த திட்டங்கள் நிறைவேறுகின்றதோ, இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பகுதி தான் கிபி கிமுவாக 2ஆக பிளக்கின்றது. மண்ணகத்தில் எத்தனையோ சக்திகளை மனிதன் கடவுள் என்று வணங்குகின்றான். 6 அறிவு படைத்த மனிதனுக்கு 6000 கடவுள். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுளை தவிர மற்றது சக்திகள், சபித்து தள்ளப்பட்ட சக்திகளும் இந்த அந்த அனைத்தையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கடவுள் என்று. அனைத்தும் கடவுள் அல்ல. பிரைம் மினிஸ்டர் என்றால் ஒருவர், வல்லரசு நாடுகள் என்றால் ஒருவர், அங்கிருக்கின்றவர் ஒருவர் தான் இருப்பாரே தவிர பல நபர்கள் அங்கு அமர்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்த மாட்டார்கள். இந்திய நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஒருவர், அவர் அதிகாரம் செலுத்துகின்றார். அதன் கீழ்தான் மற்ற அனைத்தும் நிகழுமே தவிர அனைவரிடமும் அதிகாரம் இருக்கின்றது, அது குறைவாக இருக்கின்றது. விண்ணக தந்தை, தந்தையாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவிடம் அனைத்து அதிகாரங்களும் ஒப்படைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் வானமன சிங்காசனம் பூமியனது பாத சுவடென்று கூறிய இறைவார்த்தை, அனைத்து ஜீவன்களும் அனைத்து மனித குலமும் என் முன்னால் முழங்காலிட்டு மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று கூறுகின்றார். அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். ஆகையால் அவருடைய ஜீவனை அவராக கொடுக்கின்றார், அவராக மீண்டும் பெற்றுக்கொள்கின்றார். இதற்கு மனிதகுலம் இணை அல்ல. நாம் வாசிக்கின்ற பகுதி அவர் உயிர் விட்டார், அவராகவே தான் விட்டாரே தவிர அன்று ராஜா கட்டளை இட்டதும் சிலுவையில் அறைய அனுமதி கொடுத்ததும் அவன் ராஜா என்று கூறுகின்றான் என்று ஐயன் ஆரை என்று திருசிலுவையின் மீது முத்திரை பதிக்கப்பட்டதும் அனைத்தும் சரித்திர நிகழ்வுகள். சபித்து தள்ளப்பட்டவனுக்கு சரித்திர நிகழ்வு இல்லை என்பானவர்களே. இயேசு கிறிஸ்து என்று உலகில் எங்கு சென்றாலும் காடந்த வார்த்தை தான் ஜிஓடி. வேறு எந்த வார்த்தையும் உலகில் எந்த ராஜ்யத்திலும் இல்லை. அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்தும் பெயரை வைத்து வணங்குகின்றார்களே தவிர காடந்த வார்த்தை அங்கு இல்லை. அதிகாரம் இல்லை, அனுமதி இல்லை, உரிமை இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த உரிமை.
நான் என் உயிரை கொடுக்கின்றேன். நமக்காக கொடுத்தார், நமக்காக மீண்டும் பெற்றுக்கொண்டார், நமக்காக விண்ணகம் சென்று அமர்ந்திருக்கின்றார். தந்தையாம் இறைவனுடைய வலப்பக்கத்தில் மீண்டும் வருவார். அன்று அவர் சென்ற நேரத்தில் அன்பானவர்களே, எப்போது உயிர்த்தெழுதலின் நிகழ்வு நடைபெறுகின்றதோ பூமி அதிர்கின்றது. முத்திரை போட்டு வைக்கப்பட்ட கல்லானது தானாக நகர்கின்றது. கல்லறைகள் திறக்கப்படுகின்றது. ஒவ்வொன்றாக பிளக்கின்ற நிகழ்வுகள் தான் அங்கு நடைபெறுகின்றது. கிபி கிமு என்று பிளக்கின்றது, நிலம் நடுங்குகின்றது, பாறைகள் பிளக்கின்றது, கல்லறைகள் திறக்கப்படுகின்றது. இதுதான் சரித்திர நிகழ்வுகள். அதே நிகழ்வை மீண்டும் நினைவுபடுத்துவார். அது ஏழை லாசரன் நிகழ்வு அங்கு வரும். இந்த எப்போது இவர் உயிர்த்தெழுகின்றாரோ அன்பானவர்களே, கல்லறையில் அடக்கப்பட்ட நபர்கள் யார் உயிர்த்தெழுந்தார்? அந்த நேரம் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவோடு இணைந்து இறந்தவர்கள் தான் உயிர் பெற்றார்களே தவிர, அந்த அதிகாரம் எடுத்து வாசிக்கவில்லை, வார்த்தையை நினைவுபடுத்துகின்றேன். கிறிஸ்தவர்கள் உயிர் பெற்றார்கள். கிறிஸ்துவிற்கு உள் வாழ்ந்தவர்கள் உயிர் பெற்றார்கள். கிறிஸ்தவன் என்ற பெயரை மட்டும் பதித்தவர்கள் அல்ல, உயிர் பெற்றார்கள். பலருக்கும் காட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் பெற்ற 40 நாள் அனைவரோடும் உறவாடுகின்றார், உலாவுகின்றார். சீடர்கள் 11 நபர்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் வந்து நிற்கின்றார். ஏன் அச்சம் கொள்கிறீர்கள் என்று கேட்கின்றார். நான் தான் என்று கூறுகின்றார். தயக்கம் கொள்கின்றார்கள். பார்த்தவர்கள் அந்த மகதல மரியா கூறுகின்றாள், நான் பார்த்தேன். இவர்கள் மீண்டும் தயக்கம், கூட இருந்த 11 சீடர்களுக்கும் தயக்கம், மற்ற பொதுநிலையினருக்கல்ல தயக்கம். ஏன் அஞ்சுகின்றீர்கள்? ஏன் தயங்குகின்றீர்கள்? ஏன் உங்கள் உள்ளம் தடுமாறுகின்றது? ஏன் பரிசுத்த ஆவியின் வல்லமை சீடர்களிடம் பொழிந்தால்தான் அவன் உண்மையான சீடனே தவிர வேஷத்தால் அவன் சீடன் ஆக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் 11 சீடர்களும் அவரோடு 3 ஆண்டுகள் பணி செய்த சீடர்கள் தயங்குகின்றார்கள். இவர்தானோ? அப்போதுதான் கூறுகின்றார், வா சகோதரா, இங்கு பக்கத்தில் வா. ஒவ்வொன்றாக அடையாளங்களை கொடுக்கின்றார். என் வலக்கரத்தை பார், இடக்கரத்தை பார், ஆணிபதித்த கரத்தை பார், என் சிரசை பார், என் பாதத்தை பார், என் விலாவை பார், ஊடுருவி குத்திய குத்து எப்படி என்று. அப்போது அதில் ஒருவர் கூறுகின்றார், நான் கைவிரலை போட்டால் தான் நம்புவேன் என்று தோமா கூறுகின்றார். நம்மை போல மாம்ச சரீரம் படைத்த மனிதகுலம் என்று எந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியின் கிருபை நாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ அந்த நேரம் வரை சந்தேகம் என்றவன் பின்னால் நின்று தள்ளிக்கொண்டே இருப்பான். இது உண்மையா, இது பொய்யா? தீர்க்கதரிசி அடித்து ஒவ்வொன்றும் இங்கு கூறுவார். ஒவ்வொன்றும் கண் முன்னால் இங்கு நிகழும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உணரும் வரம் நமக்கு தேவை. உணரும் வரம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் அப்போதும் சந்தேகம் படுவோம். ஒன்று விவிலிய இறைமுத்து தெரிய வேண்டும், மறைபொருள் தெரிய வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்மூடி அமர்ந்து கொண்டு ஒன்றொன்றாக தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகையால் அவர் கொடுத்த ஜீவன் அவராக பெற்றுக்கொண்டார், நமக்காக அவர் பெற்றுக்கொண்டார். அன்பு இறை உள்ளங்களே, விழாவில் கரத்தை போட்டு அன்று தோமா நம்பினார். அது அவருடைய நிகழ்வு. அவரை நேருக்கு நேர் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அதே நிலையில் மீண்டும் அவர் கூறுகின்றார், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேர் பெற்றோர். மத்தேயு நற்செய்தி 5:8 கூறுவார், தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர். அல்லேலூயா. இன்று வரை காணவில்லை என்றால் காணும் வரை ஓட வேண்டும். அன்பு இறை உள்ளங்களே, 2013 நுழைவு தியானம் 5 நாள், 2014 வளர்ச்சி தியானம் 5 நாள். வளர்ச்சி தியானம் கத்தோலிக்க கரஸ்மட்டிக் சென்டர், எடப்பாடு முக்கடல் சங்கமம், 3 பக்கம் கடல் 1 பக்கம் கரை. அந்த இடத்தில் தியானத்தில் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் 2வது நாள், வளர்ச்சி தியானத்தின் 2வது நாள். அன்பு இறைகுலங்களே, இப்போது நாம் திரைப்பட நிகழ்வுகளில் காண்கின்றோமே, திருச்சிலுவையில் தொங்குகின்ற காட்சி, இரத்தங்கள் தலை முதல் பாதம் வரை வடிகின்ற ஓர் நிகழ்வு. 10 அடி உயரத்திற்கு திருச்சிலுவை தொங்கி நிற்கின்றது. அங்கு தேம்பி தேம்பி துடிக்கின்ற ஒரு நிலையும், இரத்தம் சொட்ட சொட்ட துடிக்கின்றது. கத்தோலிக்க கரஸ்மட்டிக் சென்டரின் இடப்பாடன் உள் கண்ணால் கண்ட நிகழ்வு.
அன்றுதான் இயேசு கிறிஸ்துவை முதலில் நேருக்கு நேராக கண்ணால் பார்க்கின்றேன். அது துடித்து அலறுகின்றேன். நானும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்றும் என்றும் ஜீவிக்கின்றவர். அந்த இயேசு கிறிஸ்து இங்கு உலாவிக் கொண்டே இருக்கின்றார். ஆகையால் அந்த இயேசு கிறிஸ்து எப்போது தீர்க்கதரிசியின் உள் வந்தாரோ அது திரைப்படமாக காமிக்கின்றார்கள். ஏதோ அது ஒரு கோடி அற்புதத்தில் ஒன்றாக நீங்கள் காண்கின்ற நிகழ்வு. அந்த நிகழ்வை அவர் இன்று வரை இந்த நேரம் வரை கட்டி காக்கின்ற காரணத்தால் இங்கு அதிசயமும் அற்புதமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொடுத்த கிருபை திரும்ப எடுப்பதில்லை. ஆனால் கொடுத்த கிருபையை நான் காத்துக்கொள்ளவில்லை என்றால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து தட்டி போடுவார், கிழித்தே போடுவார். அது இன்னொரு பகுதி. ஆகையால் அன்பு இறையுள்ளங்களே, கரத்தை போட்டு தான் நம்புவது அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் உலாவுகின்றாரோ அதை தெள்ள தெளிவாக நாம் உணரலாம். இன்றும் உயிரோடு இருக்கின்றார். அன்று 2014 கண்ட நிகழ்வை இன்று நினைவுபடுத்துகின்றேன். இப்போது அதை ஒளியாக தரிசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை என்பதை எனக்கே தெரியாது. எந்த இடத்தில் நின்று கண்மூடி இறைவனை வேண்டுவேனோ அது இந்த இடத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை ஒளியாக தரிசிக்கின்றேன். வெறுமையாக ஜீவ ஒளி என்று இங்கு பெயர் பதிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஒளி என்றால் அது ஜீவ ஒளியே தான். ஜீவ ஒளியில் அசைவாடிக்கொண்டே இருக்கின்றார். அவர் ஜீவனாக நிலை கொள்கின்றார். இதுதான் உண்மை. என் உயிரை நானாக கொடுக்கின்றேன், நானாக பெற்றுக் கொள்கின்றேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியதன் அர்த்தங்கள் அதுதான். நான் விண்ணகம் செல்கின்றேன், துணையாளரை அனுப்புவேன். அந்த துணையாளரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பர். எப்போது வரை இந்த உள்ளம் தூய்மையாகவில்லையோ அன்பு இறை உள்ளங்களே, அந்த நொடி பொழுது வரை, அந்த நேரம் வரை, அந்த வினாடி வரை கனவிலும் காணவே வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை காணலாம் என்று. அவர் யார் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு வெளிப்படுத்துவார். எந்த நேரத்தில் இதயம் தூய்மையாகின்றதோ அப்போதுதான் அவரை தரிசிக்க முடியுமே தவிர இந்த செத்த வெள்ளை தோலோ வெள்ளை ஆடையோ அணிந்தேன் என்று இயேசு கிறிஸ்துவை காண முடியாது. வார்த்தை தெளிவாக இருக்கின்றது. மலை பொழிவு வார்த்தை. அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்த இறை முத்துத்தானது. தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பர். ஹல்லேலூயா. காணும் வரை ஓடுங்கள், எந்த இடத்திலும் ஓடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கிடைக்கும் இடத்தில் ஓடுங்கள். ஓடி கண்டுகொள்ளுங்கள். அந்த இதயத்தை தூய்மையாக்குங்கள். இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளுங்கள். நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள். நேரம் குறைவன்பானவர்களே, ஆகையால் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை உண்மை. அந்த வார்த்தை உண்மைப்படி என் உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்தினால் இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேர் காணலாம். அதான் தீர்க்கதரிசி இங்கு கூறுவது. வெறுமனே அல்ல, பரிசுத்த ஆவி என்ற நெருப்பை கொடுப்பார். அதை கட்டி காக்க வேண்டும். அப்போது எப்போதும் அவரோடு உரையாடி கொண்டே இருக்கலாம். அவரை தரிசித்துக் கொண்டே இருக்கலாம். ஒளியாக, பரிசுத்த ஆவியாக, அது அனல் காற்றாக, குளிர் காற்றாக, அது வெறும் அழுத்தமாக, மின்னலாக, தாக்கலாக, எந்த நிலையிலும் அவர் நம்மை வழிநடத்துவார். ஆகையால் தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பர். அன்று உயிர்த்தெழுந்து அன்பானவர்களை 40 நாள் காட்சி கொடுத்தார். அதோடு நின்று விடவில்லை. அன்று முதல் இன்று வரை காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனக்கண்ணால் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். காணும் வரை அந்த இதயத்தில் கரை இருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். காணவில்லை என்றால் அதை தூய்மைப்படுத்துங்கள். காணுங்கள். கண்டு எந்த நேரத்தில் அழைத்தாலும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இறை சாயல் மனித குலத்தையும் தந்தையாமுறையினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் உற்சாகமாக பாடலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி,
துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அஞ்சிடனே இருளிலே என்று நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. அஞ்சிடனே இருளிலே என்று